இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே ஆரோக்கியமான செய்தியின் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற அன்பான தெய்வ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு நடத்தி காட்டுவார் ஊழியத்தின் சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளை, இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக ஒரு நிமிடம் நம்மை அர்ப்பணித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். தெய்வ பிள்ளைகளே, நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு கூட நீங்கள் இடைப்பட போகிற வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அந்த வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை தகுதிப்படுத்தும். நீங்கள் பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். ஹல்லேலூயா. யார் வேண்டும் நாதா, நீரல்லவோ. எது வேண்டும் நாதா, உம் அன்பல்லவோ. பாழாகும் லோகம் வேண்டாமையா, வீணான வாழ்க்கை வெறுத்தேனையா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளில் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 26:1. கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவது இல்லை. தேவ பிள்ளைகளை, ஒவ்வொரு சங்கீதத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு தெளிவாக பேசி கொண்டிருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். தாவீது ராஜா ஒவ்வொரு சங்கீதத்திலையுமே தன்னுடைய தேவனிடம் எல்லாவற்றையுமே மனம் திறந்து சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, இந்த சங்கீதத்தினுடைய முதல் வசனத்திலே சொல்லுகிறார், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். அதாவது நான் ஒழுக்கமாக நடக்கிறேன் என்று சொல்லுகிறார். கடைசியிலும் சொல்லுகிறார், இனிமேலும் நான் உத்தமனாய் நடப்பேன் என்று. தேவ பிள்ளைகளே, நாமும் நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகளே, அதைத்தான் நம்முடைய தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். தாவீது ராஜா தான் ஒழுக்கமாக உத்தமமாக நடக்க சில காரணங்களை சொல்லுகிறார். பாருங்கள், மிகவும் ஆச்சரியமா இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, உம்முடைய சத்தியத்திலே நான் நடந்து கொள்ளுகிறேன் ஆண்டவரே. நேரத்தை வீணடிக்கிற வீணரோடு நான் உட்காருவது இல்லை. தேவ பிள்ளைகளை, நாமும் அப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். வஞ்சகமான மனிதர்களிடம் நான் சேர்வது இல்லை என்று சொல்லுகிறார். மற்றவர்களுக்கு பொல்லாப்பு செய்கிற கூட்டத்தை நான் பகைக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, துன்மார்க்கமாய் வாழ்கிற மனிதரோடு நான் உட்காருவதில்லை என்று சொல்லி தெளிவாக சொல்லுகிறார் தாவீது ராஜா. தேவ பிள்ளைகளை, நம்முடைய அனுதின வாழ்க்கையிலும் நாம் இப்படிப்பட்டவர்களாய் இருக்க விரும்ப வேண்டும். தேவன் விரும்பாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவ்விதத்திலும் செய்யவே கூடாது. தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு தாவீது ராஜாவின் வாஞ்சையெல்லாம் பாருங்களேன், மகிமை தங்கிய ஆலயத்தின் மீதே இருந்தது. தேவ பிள்ளைகளே, மற்றவங்க எப்படி இருந்தாலும் நான் என் உத்தமத்திலே இன்னும் நடந்து செம்மையான இடத்தில் தான் என் கால்கள் நிற்கும் என்று சொல்லி அவர் உறுதிப்பட சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, நாமும் இப்படிப்பட்ட ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள தேவ பிள்ளைகளை நாம் இருக்கும் பொழுது நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தேவ பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார், சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லுகிறார். அதனால் தான் அன்றைக்கு தாவீது ராஜாவுடைய வாழ்க்கை எல்லா இடத்திலுமே தள்ளாடாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்தார். அவர் ஜெபத்திற்கு பதில் கொடுத்து எல்லா காரியத்திலுமே ஜெயத்தை அவர் பெற்றுக்கொண்டார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் அர்ப்பணிக்க போகிறோம். கேட்ட சத்தியத்தின்படி நாம் சில தீர்மானங்களை இன்றைக்கு எடுக்க போகிறோம். தேவ பிள்ளைகளே, நீர் எனக்கு தந்த வாழ்க்கையிலே நீர் விரும்பாத எந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன், நான் உத்தமமாய் நடக்க எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நாம் கேட்க போகிறோம். தேவ பிள்ளையே, உண்மையை நான் நம்பி வாழ எனக்கு நீங்க கிருபை தாங்கப்பா. நான் எந்த பகுதியிலுமே தள்ளாடாதபடிக்கு எனக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி நான் முழுமையாய் அர்ப்பணித்து, ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து நீங்க விரும்பாத எந்த காரியத்துக்கும் என் வாழ்க்கையில இடம் கொடாமல் இருந்து நீர் தருகிற அந்த நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்று ஒரு ஜெயமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் கேட்க போகிறோம். தெய்வ பிள்ளைகளே, நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு கூட நீங்க இடைப்பட்ட வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உத்தமமாய் வாழ ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ளும் குடும்பத்திற்குள்ளும் நீங்க வந்து உங்க பிள்ளைகளுடைய ஜபத்திற்கு நீங்க பதில் கொடுத்து குறைவுகளை நிறைவாக்கி நீங்க ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம்பா. உம்முடைய பரிசுத்த ஆளுகைக்குள் உம்முடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.